கடந்த 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண் சுவாதியை கொலை செய்த நபர் அவரின் செல்போனை எடுத்துச் சென்று அதனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சுவாதியின் நண்பர் ஒருவரின் தொலைபேசியில் இருந்து சுவாதியின் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர். கொலையாளி பின்னர் சுவாதியின் செல்போனை சுவிட்ச் ஆன் செய்தபோது ஏற்கனவே அனுப்பிய குறுஞ்செய்தி டெலிவர்ட் ஆகியுள்ளது. அதனை வைத்து அந்த நபர் சென்னை சூளைமேடு பகுதியில் இருந்ததை காவல்துறையினர் உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து கொலை நடந்த பகுதிக்கு அருகே உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி மூலம் கிடைத்த புகைப்படத்தினை வைத்து சூளைமேடு பகுதியில் வீடு வீடாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இறுதியில் சூளைமேடு பகுதியில் உள்ள மேன்ஷன் வாட்ச்மேன் ஒருவர் காவல்துறையினர் காட்டிய புகைப்படத்தில் இருப்பது போன்ற ஒரு நபர் தங்கள் விடுதியில் இருந்ததாக நேற்று கூறியுள்ளார். மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக, அதாவது சுவாதி கொலை செய்யப்பட்ட தினத்திற்கு மறுநாள் முதல் ராம்குமார் என்ற அந்த நபர் விடுதியிலிருந்து சென்று விட்டதாக கூறியுள்ளார். அந்த மேன்ஷனில் இருந்து ராம்குமாரின் முகவரியை அறிந்த தனிப்படை காவல்துறையினர் நெல்லை மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து ராம்குமாரின் சொந்த ஊரான செங்கோட்டையை அடுத்த மீனாட்சிபுரத்திற்கு மாறு வேடத்தில் சென்ற காவல்துறையினர் ராம்குமார் அங்கு இருப்பதையும் உறுதி செய்துள்ளனர். இறுதியாக காவல்துறையினர் நேற்று இரவு 10 மணி அளவில் சுற்றி வளைத்து ராம்குமாரை கைது செய்தனர்.